ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. தமிழ்நாடே பொங்கலுக்கு தயாராகி வருகிறது. ஆனால் உத்தரப்பிரதேசம் முழுக்க ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு தான் தயாராகி வருகிறது. அயோத்தியில் இப்போத்திலிருந்தே நம்ம அந்த ஒரு கோலாகலத்தை பார்க்க முடிகிறது. அனைவரும் அதுக்கு தயாராகி வருகின்றார்கள். மக்கள் தயாராகி வர்றது ஒரு பக்கம் இருக்குது. அரசியல் கட்சிகளும் இதில் கேட்கவே வேண்டாம். அந்த அயோத்தி ராமர் கோயிலே நிறைய அரசியல் சர்ச்சைகளில் சிக்கி வந்த ஒரு இடம். இப்போ அந்த திறப்பு விழாக்கு யார் யார் போகிறாங்க போகலை அப்படிங்கிறதுல ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி நாங்கள் போக போகிறதில்ல, சோனியா காந்தி அவர்களோ மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ அந்த மூத்த தலைவர்கள் நாங்கள் செல்ல மாட்டோம், ஏனென்றால் இது ஒரு அரசியல் நிகழ்வாக அவங்க மாற்றிட்டாங்க, நாங்கள் அங்கே போக விரும்பலைன்னு சொல்லி ஒரு அறிக்கை விட, பார்த்தீங்களா காங்கிரஸ் கட்சிக்கு ராமர் கோயில் மேலே விருப்பமே இல்லை, அவங்க வரமாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு பிஜேபியும் அதுக்கு விமர்சிக்க தொடங்கி இருக்கிறாங்க. இதில் இந்த விழாவையே ஒரு அரசியல் விழாவாக பிரதமரை முன்னிறுத்தி தான் பாஜக முன்னெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அவர்கள் மீது வைக்கப்படுகிறது. இந்த ராமர் கோயிலினுடைய திறப்பு விழா, இந்த கும்பாபிஷேகம், பிரான் பிரதிஷ்டா அப்படின்னு அவங்க சொல்றாங்க, இது ஒரு ஆன்மீக நிகழ்வா அரசியல் நிகழ்வா? கேட்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களும், விடுதலை சித்தைகள் சார்பில் திரு வன்னியரசு அவர்களும், இதே போல அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்களும் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கிட்ட என்ன தொடங்கலான்னு, ஒரு கோயில் திறக்கிறாங்க, கூப்பிடுறாங்க, போனா என்ன? அதாவதுங்க, கோயில் திறக்கிறாங்க போகக்கூடாதுன்னு இல்லை. நாங்களும் இந்துக்கள் தான், நாங்களும் ராம பக்தர் தான். எங்களுடைய தலைவர், இந்த தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தி இறக்கும் தருவாயில் கூட ஏ ராம் என்று சொல்லி சரிந்து போன வரலாற்று பதிவிலே ஆழமாக பதிய வைக்கப்பட்டிருக்கு. அதனால ராமா 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 என்று எப்பொழுதும் தன்னுடைய முழக்கமாக வைத்திருந்தவனுடைய இயக்கத்தில் இருக்கிற நாங்க அந்த கோயிலுக்கு போக கூடாதுன்றது இல்லை. 4 சங்கராச்சாரியர்கள் நாங்க போக மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அதையும் நீங்க பார்க்கணும். ஏன்னா ராமர் கோயிலுக்கு 4 சங்கராச்சாரியர் இருக்காங்க இங்க. அந்த 4 சங்கராச்சாரியருமே நாங்க போக மாட்டேன்னும் போது அவங்களை கேட்கக்கூடிய காரணம் என்னன்னா, அது பிரதிஷ்டை பண்றது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. கோயிலை பிரதிஷ்டை பண்ணணும்னா முழுமையாக அது நிறைவடையணுமா. இப்போ வீடு ஒன்று கிரகப்பிரவேசம் பண்றோம், நம்ம ஒரு 90% முடியும் போது கிரகப்பிரவேசம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் 10% கிரகப்பிரவேசத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வீட்டுக்கு குடி போவோம். அது வேற கல்ச்சர். இந்த கோயில் விவகாரத்தில் இந்த சங்கராச்சாரியார்கள் 4 பேரும் சொல்றதுல என்ன சொல்றாங்கன்னா, கோயில் முழுமையடையாமல் அதை திறக்க கூடாது என்பது ஐதீகமாக சொல்கிறார். அதை அந்த மாதிரி கும்பாபிஷேகம் பண்ண வரலாறு இதுவரையில இல்லைங்கிறாங்க. இப்ப நாங்க அந்த மாதிரியான ஒரு வேதத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுல அதுதான் காரணம். அவங்க ஆகம விரோதமா நடக்கிறாங்கன்றதுதான் உங்க பிரச்சனை. நிச்சயமா அதுவும் ஒரு காரணம். ஆனா அது உங்க அறிக்கையில நீங்க அதெல்லாம் சொல்லலையே. எங்க அறிக்கையில எங்க தலைவர்கள் பல பேர் இத பத்தி இப்ப பேசியிருக்காங்க. அறிக்கையில சொல்லாம இருக்கிறோம். பல தலைவர்கள் கேள்வி கேட்ட போது வட இந்தியால நான் முதல் கேள்வி கேட்ட உடனே காங்கிரஸ் கட்சி சார்பில் இதுதான் பிரதான காரணமா நீங்க சொல்றீங்க. கோயில முடிக்காம போனா சாமி குத்தம் ஆயிரும்ன்ற ரேஞ்சுக்கு நீங்க சொல்றீங்க. அப்ப அது உங்க தலைவர்கள் யாருமே சொல்லி நீங்க தான் சொல்றீங்க. இல்லங்க, எங்க தலைவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரதமர் போறாரு, அவங்க RSS பிஜேபி இது அரசியல் நிகழ்வாக்குறாங்கன்னு அவங்க பொலிட்டிக்கல் ரீசன் தான் சொல்றாங்க. இல்ல, அவங்க சொல்றாங்க பொலிட்டிக்கல் சார்பா இது சொல்றதும் அந்த கருத்தும் ஏற்புடைய கருத்து தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சங்கராச்சாரியார் இந்த விஷயங்களை நான் சொன்னதுக்கு என்ன காரணம்னா, அவங்க திறக்கிறது அதை பேஸ் எலெக்ஷன் பேஸ், அதை அரசியல் ஆக்குறாங்க. தெளிவா எதிர்கட்சிகள் சொல்லியிருக்காங்க, மம்தா சொல்லியிருக்காங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இடது கம்யூனிஸ்ட் சேர்ந்த எச்சோரி சொல்லியிருக்காரு. எல்லோருமே என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அதை அரசியல் ஆக்குறாங்க. சங்கராச்சாரியாரே என்ன சொல்றாரு, இந்த கோயிலை திறக்கிறதுல என்ன இவ்வளவு அவசரம் காட்டுறீங்க, என்ன அவசரம்? தேர்தல் என்ன நினைக்கிறாங்க, அந்த கோயிலை திறந்து வச்சுட்டா இந்து வாக்குகளை நாம் அள்ளிட முடியும் அப்படின்னு பிஜேபி நினைக்குது, RSS நினைக்குது. அதுதான் எங்க குற்றச்சாட்டு. இதுவும் ஒரு குற்றச்சாட்டை என் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எங்க காங்கிரஸ் தலைவர்கள் இதை சொல்லியிருக்காங்க. அறிக்கையில நாங்க சொல்லலன்றதை ஒத்துக்கிறோம். ஆனா நாங்களும் இந்து தான், நாங்களும் ராமரை வழிபடுறவங்க தான். நாங்க என்ன ராமரை வழிபடாதவங்களா? நாங்க ராமரை தூக்கி பிடிச்சது எங்க காந்தியை தவிர வேற யாரையும் நீங்க சொல்ல முடியாது. அந்த காந்தி வழியில வந்த நாங்க இதை புறக்கணிக்கிறோம்னா பல காரணங்கள் இருக்கு, இதுவும் ஒரு காரணம். ஓகே, கேப்போம். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, ராம பக்தர்கள் கோவப்படுறாங்க பாருங்க, நீங்க கோயிலை முழுசா முடிக்காம திறக்கிறீங்க.
வணக்கங்க. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்ன அந்த கேள்வியில இருந்தே நான் அதை எடுத்துட்டு போறேன் இந்த விவாதத்தை. அவர் சொன்னாரு சங்கராச்சாரியார் 4 பேர் இத தப்பு, இந்த பிராண பிரதிஷ்டா பூஜை நடத்துறது ஆகம விதிப்படி நடக்க கூடாது அப்படின்னு சொன்னது மாதிரி. நான் அவருடைய கருத்தை முழுக்க முழுக்க மறுக்கிறேன். அவருக்கு ஒருவேளை அதை அவருக்கு பிரீஃப் பண்ணது தப்பா பண்ணிருப்பாங்கன்ற அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை தான் நான் அவருக்கு கொடுக்குறேன். அதாவது சுவாமி சதானந்த சரஸ்வதி துவாரகா பீடம் அவர் கலந்துக்கிறாரு. அதே மாதிரி இவரு சுவாமி பாரதி தீர்த்தம் அவர் கலந்துக்கிறாரு. இன்னொருத்தர் அவரை கூப்பிடவே இல்லை. யாரை கூப்பிடவே இல்லைன்னா சுவாமி நிஷ்சானந்த சரஸ்வதி அவருக்கு இன்விடேஷனே அனுப்பல. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவருக்கு இந்த கோயில் கட்டுறதுல ஏகப்பட்ட அரசியல் அவரும் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அதனால அவருக்கு இன்விடேஷனே கொடுக்கப்படல. 4வது சுவாமி அவிமுக்தேஸ்வரானந்த சரஸ்வதி ஜோஷிமட் உத்தராகண்ட் அவருக்கு அவர் வரல. அவருக்கு சொன்னது இவர் சொன்னது அதே காரணம் தான், இன்கம்ப்ளீட்னு. ஆனா மொத்தமுள்ள 4 சங்கராச்சாரியால 2 பேரு கலந்துக்கிறாங்க. ஒருத்தருக்கு அறிவிக்க கொடுக்கப்படவில்லை, இன்னொருத்தர் வரல. ஆனா இதே ஆகம விதிப்படிதான் நடந்துள்ளது அப்படின்றதுக்கு முழுக்க முழுக்க அந்த ஆகம விதிப்படி நடந்ததுக்குரிய அனைத்து தரவுகளுமே அனைத்து இவங்களுக்கும், அதாவது மத குருமார்களுக்கும் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2000 மத குருமார்கள், இந்து மத குருமார்கள் அங்கு இருக்க போகிறார்கள். இதனுடைய அந்த முதல் கட்ட அந்த பூஜைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பாவ மன்னிப்பு கேட்டு, ஏன்னா அந்த கோயிலை கட்டும் போது பல வித விபத்துக்கள் நடந்திருக்கலாம், அதுக்குரிய அந்த பிராயஷ்சித்த பூஜா அதுல இருந்து ஆரம்பிச்சு 21ஆம் தேதி அதனுடைய முடிஞ்சு 22ஆம் தேதி பிராண பிரதிஷ்டா பூஜா, அதாவது கும்பாபிஷேகம்னு நம்ம சொல்றோம், அது நடக்க போகிறது. இவங்க அதாவது இவங்களுக்கு ஒரு நொண்டி சாக்கு தேவை. அந்த நொண்டி சாக்குக்காக அந்த நொண்டி சாக்கு கூட அவங்களுடைய அறிவிச்ச அந்த அறிக்கையில கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு தெம்போ திராணியோ கிடையாது. ஏன்னா 130 கோடி மக்கள், கிட்டத்தட்ட உலகம் பூரா எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 140 150 கோடி இந்துக்கள் இந்த ஒரு நாளுக்காக பல வருடங்களுக்காக, கிட்டத்தட்ட 500 வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கனவு நினைவாக போவது 22 ஜனவரி அன்று. இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? முழுசா கோயில கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு பண்ண என்ன? இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி திறக்கணும்னு அவசர அவசரமா பண்றீங்க. இல்ல, தவறான தகவல். இந்த தகவலை இவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிருபேந்திர மிஸ்ரா, அதாவது இந்த ட்ரஸ்டுடைய சேர்மன், தெல்ல தெளிவாக அவர் சொல்லியிருக்காரு. அந்த மண்டபம், அந்த எது முக்கியமான அந்த மண்டபமோ அந்த மண்டபம் முடிந்து விட்டது. இல்ல, அதுக்கு நாம் மண்டபம் வெளியில, அதுக்குள்ள கர்ப்பகிரகம், அந்த கர்ப்பகிரகத்துல அதுக்குரிய அந்த துவாரகம் ரெண்டுமே அங்க முடிஞ்சிடுச்சு. அது வழியா தான் அவங்க உள்ளுக்குள்ளார போக போறாங்க. அந்த பீடம் ரெடி ஆயிடுச்சு. அங்கதான் சுவாமியை பிரதிஷ்டை பண்ண போறாங்க. அதனுடைய அந்த பிரகோட்டா அப்படின்னு சொல்ற அந்த மதில் சுவர், வெளியில உள்ள அந்த மதில் சுவர், அந்த வேலைகள் முடிந்து விட்டது. இப்ப இவங்க கிட்டத்தட்ட 95% இன்னைக்கு தேதிக்கு முடிஞ்சிருக்குது. இன்னும் 9 நாள் இருக்கிறது. இந்த 9 நாள்ல முடிந்துடும். 95% முடிஞ்சிருச்சுன்னா ஏன் முழு கோயில் முடிக்கிறதுக்கு டிசம்பர் வரைக்கும் ஆகும்னு ரிப்போர்ட்ஸ் வருது. அதே கமிட்டி தான் அதையும் சொல்றாங்க. இல்ல, அதான் அந்த இடத்துலதான் நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா அந்த மெயின் கோயிலை சுற்றி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இது கோயிலை சார்ந்த அந்த இடத்தில் கட்டடங்கள் கட்டப்பட இருக்கிறார்கள். அந்த கட்டடங்கள்ல அந்த ராமர் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு உள்ள வரலாறு, அந்த வரலாறுடைய அந்த முக்கியமான அந்த சிலைகள் அங்க வைக்கப்பட இருக்கின்றன. அந்த இடத்துல மற்ற, அதாவது ஒரு கோயில், நம்ம எந்த ஒரு கோயிலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உபதெய்வங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் முடியலன்றீங்க. சின்ன சின்ன சன்னதி எல்லாம் சுத்தி வரும்போது அந்த ஆமா, அதெல்லாம் இன்னமிட்டே தான் நடக்க இருக்கிறது. அதுக்கு மெயினா இருக்கக்கூடிய சாமியோட முடிஞ்சிருச்சு அப்படின்றீங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் இந்த 95% சொன்னது, மீதி உள்ள 5% இந்த 9 நாள்ல முடிஞ்சிரும். அது ஒன்லி இப்ப வேகமா அதுக்குரிய கிளீனிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. எங்கெங்க என்னென்ன லைட்டிங் பிக்சர்ஸ் பண்ணணுமோ அதை ஆல்ரெடி பண்ணிருக்கிறதுக்கு அது திரும்பி ரிப்பீட்டடா டெஸ்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஆக 21ஆம் தேதி இரவு
முழுக்க முழுக்க தயாராக இருக்கும். 22ஆம் தேதி நம்மளுடைய இந்து பக்தர்கள் அனைவரும் அவர்கள் தொலைக்காட்சி மூலமாகவோ அல்லது அங்கு நேரடியாக சிறப்பு அழைப்பிதழ் பெற்றவர்கள் இருந்தாலோ அவர்களுக்கு முழு திருப்தியோடு ராமபிரானை தரிசிக்கும் வாய்ப்பு உள்ளது. ஆனா பிரச்சனை எங்கன்றதை நான் சொல்லிக்கிறேன். இந்த காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? பாராளுமன்ற வளாகம் கட்டினா நாங்க வர மாட்டோம், ஜிஎஸ்டி கொண்டு வந்தா எங்களுக்கு அது தேவையில்லை, நாங்க அதை புறக்கணிக்கிறோம், அந்த பாராளுமன்றத்துல அதை நாங்க கலந்துக்க மாட்டோம். G20 உலகம் பூரா உள்ள மிகப்பெரிய நாடுகளுடைய தலைவர்கள் டெல்லிக்கு வந்து நம்ம பிரதமர் முன்னாடி நின்று நடத்தினாரா, நாங்க அதை புறக்கணிப்போம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பாராளுமன்றத்துல வந்து பேசுறாங்க, அதை நாங்க புறக்கணிப்போம். கார்கில் அங்க வந்து பிரதமர் வாஜ்பாய் அவருடைய பீரியட்ல காஷ்மீர்ல கார்கில்ல நடந்த யுத்தத்துல நம்ம ஜெயிச்சோம். அந்த வீரர்களுக்காக கார்கில் தினம் என்று வருடம் கொண்டாடுவோம், அதை நாங்கள் புறக்கணிப்போம். போக்ரான்ல உலகத்திலேயே நியூக்ளியர் வந்து ஒரு வார்ஃபேரை கொண்டு வரதுக்கு இந்தியா தயாராக இருக்கிறது, அதுக்குரிய விழால நாங்க புறக்கணிப்போம். இன்னொன்னு என்ன முடிச்சுக்கிறேன், பிரணாப் முகர்ஜி இவர்களுடைய காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர், நிதி அமைச்சராக இருந்தவர், பல வருடங்களாக காங்கிரஸ்க்காக தன்னுடைய உழைப்பையே கொடுத்தவர். அவரை நாங்கள் மதிக்கும் விதமாக, அவர் நாட்டுக்கு புரிந்த சேவையை மதிக்கும் விதமாக பாரத ரத்னா கொடுத்தோம். ஆனா அதையும் நாங்க புறப்படி, ஏன்னா இவங்களுக்கு புறக்கணிக்கிறது இதுதான் வேலை. இவங்களுக்கு நாட்டுல நல்லது நடந்தா பிடிக்காது, அதுதான் பிரச்சனையே. அதை முதல்ல கேளுங்க அவர்கிட்ட. கேட்போம். திரு வன்னியரசு, இந்த புறக்கணிப்பு அரசியல் எவ்வளவு நாள் எடுபடும், எல்லாத்தையும் எவ்வளவு நாள் புறக்கணிச்சிட்டு இருப்பீங்கன்னு கேக்குறாரு. இல்லை, இது புறக்கணிப்பு அரசியல் இல்லை, ஏமாத்துறாங்க. பாஜக ஏமாத்துகின்றது அரசியலுக்காக, வாக்குகளுக்காக, அப்பாவி மக்களை, அப்பாவி இந்துக்களை, அப்பாவி ஓபிசிகளை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகம் ஆடுகிறது என்பதை அம்பலப்படுத்துவதற்கான ஒரு செய்தி தான் அல்லது செயல்பாடு தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். நேரு, மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இருந்த பொழுது சோமநாதர் ஆலயம் திறப்பு, அப்பொழுது இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அதில் பங்கேற்கிறார். அதே போல் வந்து உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய படேல் அவர்கள் அதில் பங்கேற்கும் பொழுது நேரு அவர்கள் சொன்ன செய்தி, கருத்து அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. அவர் சொன்னார், இது இந்தியாங்கிறது ஒரு மதச்சார்பின்மையான ஒரு நாடு, அப்படியான ஒரு நாட்டில் ஒரு மதம் சார்ந்து நடக்கின்ற அந்த விழாவில், அந்த கோவில் நிகழ்ச்சியில் பங்கேற்பது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று சொன்னவர் ஜவஹர்லால் நேரு. அப்படிப்பட்ட நாட்டில் தான் இன்றைக்கு இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மிக மோசமாக ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அவரே வந்து இந்த விழாவில் கலந்து கொள்வது, இந்த விழாவை அவரே வந்து முன்னெடுப்பது என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்பதை முதல்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் முதல் கருத்தை நாங்க சொல்றோம். ரெண்டாவது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது முழுக்க இல்ல. இப்போ இதே அயோத்தியில மசூதி கட்டுறதுக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களும் கட்டிட்டு இருக்காங்க, அதுவும் ஒரு நாள் திறக்கப்படும். அந்த திறப்பு விழாக்கு கூப்பிட்டாலும் இதே நிலைப்பாடு தான் எடுப்பீங்களா? இல்லை, அதுதாங்க. அதாவது வந்து ஒரு முதலமைச்சர் அல்லது ஒரு பிரதமர் அல்லது ஒரு அமைச்சர் எந்த மதம் சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க கூடாது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டம். அதுதான் வந்து மதச்சார்பின்மை சொல்றது. நீங்க வந்து தனிப்பட்ட முறையில வந்து நான் சொல்லி முடிச்சிடறேன். நாளைக்கு அந்த திறப்பு விழாவும் நடக்கும், அதுக்கு மோடி போகிறாரு போகாம போறாரு ரெண்டுத்தையும் நம்ம விமர்சிக்க போறோம். எதிர்கட்சிகள் போகாம இருக்குமான்னு கேட்கிறேன். அதுக்கும் இல்லைங்க, நான் சொல்றேன் மதச்சார்பின்மைக்கான அளவுகோல் சொல்றேன். அவங்க போறாங்க அப்படின்னா அது மதச்சார்பின்மையை மதிக்கலன்னு அர்த்தம். போறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். நேரு அவர்கள் அரசியலமைப்பு சட்டம் குறித்து புரட்சியாளர் அதாவது மதம் சார்ந்து, அதாவது வந்து அரசு பதவியில் இருக்கக்கூடியவர்கள், முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள், பிரதமராக இருக்கக்கூடியவர்கள், அவர்களே இந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது இந்தியாவினுடைய அடையாளமாக என்ன மாற்ற முயற்சி செய்கிறார்கள். இன்னைக்கு RSS இதெல்லாம் வந்து தலையங்கமே என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, இது ஒரு புதிய அத்தியாயம், இந்தியாவினுடைய புதிய அத்தியாயம், புதிய அடையாளம் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்ப புதிய அத்தியாயம் அப்படிங்கிறது அவங்க இந்து ராஷ்டிரத்தை கட்டமைப்பதற்கான ஒரு முயற்சி. இன்னைக்கு ராமர் கோயில்ங்கிற பேர்ல வந்து நீங்க வந்து பக்தர்களை அணிதிரட்டவில்லை, நீங்க வந்து முழுக்க அது நம்ம அவங்களை கேட்போம். அவங்க வந்து இந்து விழாவிற்கு வந்து ஒரு பிரதமர் போகக்கூடாதுன்னு சொல்றீங்க, கரெக்ட். நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லா மதத்துக்கும் இதே நிலைப்பாடு எடுக்கிறீங்களான்னு அவங்க கேட்பாங்க.
அதுதான் நான் எல்லாரையும்னா பிரதமர் வந்து ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு, மதம் சார்ந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாருன்னா அது மதச்சார்பின்மைக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் ஏற்கனவே சொல்லப்பட்டது. அந்த கருத்தில் தான் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். நாங்கள் இப்போ இந்த ராமர் கோவில் திறப்பு அப்படிங்கிறது இல்லை நான் சொல்லி முடிச்சிடுறேன். 2018 நரேந்திர மோடி அவர்களை அர்பன் நக்சல்கள் கொலை செய்ய முயற்சி செஞ்சதாக சொல்லி ஒரு நாடகம் ஆடி இன்றைக்கு வர 13 பேர் இன்றைக்கு வர ஊப்பா சட்டத்தில் இன்றைக்கு வர சிறையில் இருக்கிறாங்க. யாருமே இதுவரை வந்து குற்றப்பத்திரிகை கூட யாருக்கும் தாக்கல் செய்யப்படலை. ஏனென்றால் அர்பன் நக்சல் தான் இவரை கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு பரப்புரை செய்து 2019 வெற்றி பெற்றார் பாஜக மோடி அவர்கள். இப்போ 2024 வெற்றி பெறணும். அப்போ அதற்கு ஒரு அரசியல் வேண்டும். அது ராமர். அன்றைக்கு பீமா கோரேகான், இன்றைக்கு ராமர். ராமரை வைத்துக்கொண்டு இவர்கள் அரசியல் செய்கிறாங்களே ஒழிய மக்களுக்கான நலத்திட்டங்கள் இன்றைக்கு இந்தியாவில் 40% பேருக்கு வீடு இல்லை, குடியிருக்க வீடு இல்லை, பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க, வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, குடிக்க கஞ்சி இல்லை. ஆனால் ராமனுக்கு வீடு. இதான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் மக்களுக்கான பிரச்சனைகளை, மக்களுக்கான நலத்திட்டங்களை, வளத்திட்டங்களை, அவர்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை, அடிப்படை தேவைகளை இந்த நாட்டில் வந்து ஒரு பிரதமர் செஞ்சு கொடுத்துருக்கிறாரா? அதான் என்னுடைய கேள்வி. நீங்க எதுவுமே செய்யாம நீங்க ராமனுக்கு கோயில், ராமனுக்கு வந்து நீங்க வந்து கும்பாபிஷேகம் நடத்துறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஏமாற்று. அடிப்படை மக்களுக்கான அரசியல் இல்லை இது. நீங்க வாக்குக்காக அப்பாவி மக்களை ஏமாத்துறீங்க. இன்றைக்கு இந்தியா முழுக்க ஓபிசி இந்துக்கள் வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இடஒதுக்கீடு அப்படிங்கிற இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் படுகொலைகள், ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற பேரில் படுகொலைகள் செய்யப்படுகின்ற அந்த படுகொலையில் அதிகமாக பாதிக்கப்படுவது வந்து நீங்கள் வந்து ஓபிசி இந்துக்கள் தான். நீங்கள் மண்டல் பரிந்துரைக்கு எதிராக வந்து பாஜகனுடைய செயல்பாடுகள், அதை ஒட்டி ரத யாத்திரையை ஒட்டி பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு இன்னைக்கு வந்து இந்த ராமர் கோயிலை கட்டுறாங்க அப்படின்னா மக்களுடைய பிரச்சனையை வந்து எப்படிலாம் திசை திருப்புறாங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய அடையாளம்ங்கிறது ராமர் கோயிலா? இந்தியாவினுடைய அடையாளம்ங்கிறது வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் இல்லையா? அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க வந்து தகர்த்து விட்டு இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னா இது வந்து முழுக்க இந்த தேசத்துக்கு எதிராக அவர் கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய பார்வை. கேட்போம். திரு ரமேஷ் சேதுராமன், மக்களுக்கான விஷயங்களை செய்யாம நீங்க இந்த ராமர் கோயிலெல்லாம் திறந்து வச்சு படம் காட்டி அப்படியே எலெக்ஷன் ஜெயிச்சிடலான்னு பாக்குறீங்க அப்படின்னு தான் அவரோட குற்றச்சாட்டு. கரெக்டா தான் கேட்டிருக்காரு. ஆனா அவருக்கு பாவம் தெரியாது போல இருக்கு 10 வருஷமா என்ன நடந்துட்டு இருக்கு நாட்டுலங்க. மொத விஷயம், பிரதான் மந்திரி ஜல்ஜீவன் மிஷன் ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாயில குடிநீர் இணைப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்க கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு யாரு பேசினாங்கன்னாக்க இந்த மாநிலத்தின் முன்னாள் நிதி அமைச்சராக இருந்து திரு PTR பணிவர் தியாகராஜன் அவருடைய முதல் ரிப்போர்ட்ல வந்து சொன்னாருங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே. அதனால அது நடக்குது. 2வது, வீடு இல்லைன்னு கேட்டாரு. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு ஒண்ணு இருக்கு, பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம். அதுல எல்லாருக்கும் ஏழை எளியவர்களுக்கு வீடு வந்து தரமான வீடுகள், லேண்ட் இருந்ததுன்னா அவங்களே வீடு கட்டிக்கலாம். டாய்லெட் கட்டுறதுன்னு ஆரம்பிச்சு வீடு கட்டுற வரைக்கும் நிதிகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ அவங்களெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் பண்ணல. இன்னொன்னு, ராமர் கோவில அரசு செலவுல பண்ணல, பக்தர்கள் செலவுல கலெக்ட் பண்ணி தான் பண்றாங்களே ஒழிஞ்சு எங்கேயும் அரசு பணத்தை எடுத்து இங்க தமிழ்நாட்டுல கொடுக்குற மாதிரி நாங்கள் வந்து சர்ச்சை புனரமைக்க கொடுக்கிறோம், மசூதிகளுக்கு கொடுக்கிறோம், மௌலிகளுக்கு கொடுக்கிறோம், உதவித்தொகை கொடுக்கிறோம் எல்லாம் கொடுக்கல. பிரதமருக்கு அங்க என்ன வேலைன்னு கேக்குறாங்க. He is a constitutional authority. இந்தியாவுல எல்லாருக்குமான பிரதமர். அவர் ஒரு மத நிகழ்ச்சிக்கு எதுக்கு போறாருன்னு கேக்குறாங்க. தமிழ்நாட்டுல கூட தான் நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்தோம். தமிழகத்துக்கு மொத்தமான ஒரு முதல்வர், அந்த முதல்வர் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு போறதும் ஈது விழாக்களுக்கு போறதும் எல்லாம் பார்த்தோமா இல்லையா? அப்ப எங்க போச்சு இந்த கேள்வி? தமிழ் இந்துக்களுக்கு வாழ்த்து கூட சொல்ல முடியாது, ஆனா இவங்க எல்லாம் போய் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணதெல்லாம் கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோமா இல்லையா? அப்போ என்ன எங்க போச்சு? அன்னைக்கே இவங்க வந்து சொல்லல. அப்போ இன்னைக்கு பிரதமரை கண்டிக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து இருக்கக்கூடிய முதல்வர்களை கண்டிச்சுட்டு வரட்டும்ங்கிறாங்க. அதை வந்து கேட்டா தோழமை சுட்டுன்னு சொன்னா கூட சொல்லுவாங்களா என்னன்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்திலையும் முன்னுக்கு பின் முரணாக இவங்க வந்து செய்து கொண்டிருக்காங்க. நீங்க பாருங்க, தெளிவான ஒரு இது சொன்னாங்களா? மசூதியை கட்டி கொடுப்பாங்களா? இல்ல நாங்க அதையும் புறக்கணிப்போம்னு சொன்னாங்களா? பாத்தீங்களா? கிடையாது. அவங்க என்ன சொல்லிருக்கணும், இல்ல அதையும் நீங்க வந்து பொலிட்டிக்கல் இதுவா பண்ணுவீங்க, அதனால நாங்க வந்து அதை புறக்கணிப்போம்னு சொல்லி இருந்தாங்கன்னா இவங்களோட நிலைப்பாடு நியாயம்னு நம்ம எடுத்துக்கணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அதுக்கு ஒரு மழுப்பலான பதில். ஆனா கோவிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு 1008 எக்ஸ்கியூஸ்.
அவ்வளவுதான். இந்த ராமர் கோவிலுக்கு போக கேட்டா இப்ப நீங்க சொல்லுங்க நாளைக்கு மசூதி திறப்பு விழா கூப்பிட்டாலும் பிரதமர் இதே மாதிரி ஆளா போய் நிப்பாரா? நிச்சயமா போகணும்னு சொல்றேன். போவாரா இல்லையாங்கிறது இல்ல, நிச்சயமா போகணும். ஏன்னா அது தவறு கிடையாது. இது என்னன்னா அங்க என்னன்னா அந்த அயோத்தியில அமைதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது, சட்டம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு இருக்கக்கூடிய நமக்கு அதற்கு ஒத்துழைத்த முஸ்லிம் சகோதரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக போனா தப்பு இல்ல. அதுக்காக இவங்க போற மாதிரி நான் இங்க போனாலும் உங்க டைப்ல வழிபாடு பண்ணுவோம், நாங்க கோவில்ல வந்தா எங்க டைப்ல வழிபாடு பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது. அதற்கு உண்டான என்ன மரியாதையை கொடுக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக கொடுக்க வேண்டும்ங்கிறது தான் பாயிண்ட். இதை செய்வது இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம். இன்னொன்னு ஆனா கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 25ல இருந்து வரிசையா எடுத்து 30, 31 போயிட்டே இருக்கலாம். ஆனா பிரச்சனை என்ன வருதுன்னாக்க அதே கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லுது ரைட் டு ப்ரொபகேட்னு சொல்றாங்க. இந்து கிறிஸ்டியானிட்டியை ப்ரொபகேட் பண்றதுக்கோ இல்லைன்னா மற்ற மதத்தை சிறுபான்மை மதத்தை ப்ரொபகேட் பண்றதுக்கோ எல்லாத்துக்கும் வழிவகை. ஆனா இந்துவோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்றீங்க, உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க. ஒரே ஒரு கோயிலை இந்து சமய அறநிலையத்துறை திமுக தரப்புல இருந்தோ அதிமுக தொடர்ந்து நிர்வகித்து வந்திருக்கும் போது இத்தனை ஆண்டுகளாக ஒரே ஒரு கோயிலை கட்டியிருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அப்போ இவங்களுக்கு என்னன்னா பணம் வந்தா அது எங்களுக்கு வரணும், பங்கு வரணும். கோவில் எந்த காலத்துல இவங்களுக்கு இந்துக்கள் ஒன்று கூடிடக்கூடாது, ஒற்றுமை ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாவற்றையும் செய்வதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்காங்க. இங்க அரசியல் இவர்கள் தானே தவிர பாஜக இவங்க எல்லாம் கிடையாது. வர திரு வன்னியரசு சின்ன குறுக்கீடு அப்புறம் பிரேக் போணும். இல்ல ஒரே கடைசியான கேள்வி குறுக்கீடு இல்ல, அதாவது பிரதமருடைய வீடு கட்டு திட்டம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்தியாவில் வீடே இல்லாதவங்க இருக்கிறாங்களா? நீங்க முழுமையா நிறைவடைஞ்சிருக்கிறாங்களா? தன்னிறைவு பெற்றிருக்கிறாங்களா? பிளாட்ஃபார்ம்ல யாருமே குடியேறலையா? இன்னைக்கு பிளாட்ஃபார்ம்ல குடியிருக்கிறவங்க லிஸ்ட் வந்திருக்குல்ல. நீங்கள் இந்திய அரசே நீங்கள் அது குறித்து பிளாட்ஃபார்மில் எவ்வளோ வசிக்கிறாங்க, எவ்வளோ பிச்சைக்காரர்கள் ரோட்டில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் நிலமற்றவர்களாக இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் முழுமையாக இன்னைக்கு படிக்க வசதி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் எதற்காக வீடு கட்டு திட்டம் இருக்கு? இல்லை நான் சொல்றது, நீங்கள் ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னா அந்த திட்டம் முழுமையா வெற்றி அடைஞ்சிருக்கணும். அது வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா இங்க இந்தியாவில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சுங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. எல்லோருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க அதை பத்தி பேசலாம். இன்றைக்கும் பிளாட்ஃபார்ம்ல வசிப்பவர்கள் இருக்கிறாங்க. பிளாட்ஃபார்ம்ல இன்னைக்கு மிக மோசமான ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை மறக்கடித்து விட்டு பக்திங்கிற பேர்ல போலி பக்திங்கிற பேர்ல ஏற்கனவே தேசபக்தி அப்படிங்கிற போலி தேசபக்தி பேர்ல இந்தியாவை சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாஜக. இப்ப இதுல முழுக்க ராமர் பக்தி, ராமர் படத்தை வச்சுக்கிட்டு, ராமர் சிலையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மக்களை ஏமாற்றுவது என்பது 2024 தேர்தலுக்கான ஒரு உத்தியை தவிர பக்தி இல்லை. திரு ஆசீர்வாதம் சின்ன குறுக்கீடு அப்புறம் நம்ம பிரேக் போலாம். ஒரு வரி தான் டைம். அதாவது வன்னியரசு சொல்றாரு இல்லைங்களா, அடிப்படை வசதிகளே நாங்க செய்து கொடுக்கல அப்படின்னு. 10 வருடமா நாங்க அதை தான் சார் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஏன் தெரியுங்களா, 60-70 வருஷமா காங்கிரஸ் அவங்களுடைய தோழமை கட்சிகள் எல்லாம் கூட்டணி பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் ஊழல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஊழல் பண்ணிட்டு எல்லாம் ஒவ்வொருத்தவங்களா நீங்களே சார் சொல்லுங்க. யோஜனா திட்டம் இந்திரா காந்தி கொண்டு வந்தது, மறந்துடாதீங்க. நீங்க கொண்டு வந்த திட்டம் இல்ல அது. பிரேக் அப்புறம் பேசுவோம். அது என்ன காரணங்களுக்காகவோ நாங்க போறது இல்ல அப்படின்னு காங்கிரஸ் முடிவெடுத்திருக்கிறது. இப்போ காங்கிரஸ் போகாததும் பிஜேபி போவதும் அரசியல் ரீதியாக தேர்தலில் யாருக்கு பயனளிக்க போகிறது? அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா என்பது ஒரு ஆன்மீகமா அரசியலா அப்படிங்கிறத விவாதித்து வருகின்றோம். நான் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்ட்ட கொண்டு நினைக்கிறது, நீங்க போகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. இது உங்களுக்கு தேர்தலில் பயனளிக்கும் நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, தேர்தலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இல்ல காங்கிரஸ் கட்சி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். தேர்தல் ஜெயிக்கணும்ல, தேர்தலில் ஜெயிக்கணும். மகாத்மா காந்தி சபர்மதி ஆசிரமத்திலிருந்து புறப்படும் போது ஒரு கருத்து சொன்னார். உங்களுடைய பயணம் அரசியலை நோக்கியா அதிகாரத்தை நோக்கியா? அவர் தெளிவா ஒரு பதில சொன்னாரு. இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும்.
நம்முடைய சகோதரர் வன்னியரசு சொன்னார். என்ன சொன்னார்? நேரு வந்து இவரை நம்ம ராஜேந்திர பிரசாத் போவதை தடுத்தாருன்னு சொன்னார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானை மரியாதைக்குரிய முகமது அலி ஜின்னா அவர்கள் இனி பாகிஸ்தான் இந்து நாடு என்று சொன்னார். முஸ்லீம் நாடுன்னு சொன்னார். முஸ்லீம் நாடு என்று சொன்னார். நவகாலியிலே இருக்கக்கூடிய நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியை பார்த்து பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், நீங்க வந்து நாளைக்கு சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்க போது இந்து நாடுன்னு அறிவிப்பீங்களா? அப்போ அவர் சொன்னார், என் பக்கத்தில் பாருங்க, கான் அப்துல் கபார் கானை உட்கார வைத்து கொண்டு நான் இந்து நாடு என்று அறிவிக்க முடியுமா? உங்கள் கேள்வியே தவறு என்று சொன்னார். இந்த மதசார்பற்ற நாட்டினுடைய பிரதமராக தேர்வு செய்தவரே நேருவை காந்தி தான். அதுவரையில் நேரு வீடு ஆனந்த பவன் ஒரு பெரிய கோயில். அது நீங்க நேரு ஆனந்த பவனத்துக்கு போனவங்களுக்கு தெரியும், அதனுடைய வடிவமைப்பே ஒரு கோயில் மாதிரி இருக்கும். பூஜை புனஸ்காரங்கள் நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்த நேரு ஒரு நாத்திகராக மாறி போனார். ஏன்? மதசார்பற்ற நாட்டினுடைய பிரதமராக, இந்த தேசத்தினுடைய தந்தை அல்ல அவர், இந்த தேசத்தினுடைய தெய்வம் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நான் அதன்படி நடக்க வேண்டும். அதனால அந்த கோயிலுக்கு, சோமநாத் கோயிலுக்கு போகக்கூடாது. அதை தான் சொன்னார் வன்னியரசு. அதே மாதிரி எந்த கோயிலுக்கும் நம்ம போகக்கூடாது, மதசார்பற்ற நாடு என்று அடையாளப்படுத்த வேண்டும். ராகுல் காந்தி போறாரு எல்லா கோயிலுக்கும். அதாவதுங்க, எந்த கோயிலுக்கும் போகக்கூடாதுன்னு நேரு சொன்னார். ஆனா இன்னைக்கு எல்லா கோயிலுக்கும் ராகுல் காந்தி போறாரு. அதையே நான் ஏத்துக்கிறேன். அப்படி ராமர் கோயிலுக்கு போக வேண்டியதானே? எது? எல்லா கோயிலுக்கும் போறவரு ராமர் கோயிலுக்கும் போக இல்ல. இவங்க பண்றது அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமர் கோயில்ல இவங்க அரசியல் பண்றாங்க. வெளிப்படையான இது தெரியுது. இவங்க யாரு? அப்போ இட் இஸ் a political decision சார். அதுதான் நான் என்ன கேக்குறேன், அந்த பொலிட்டிக்கல் டெசிஷன் உங்களுக்கு 2024 தேர்தல்ல ஓட்டு வாங்கி தர போதா? அதாவதுங்க, இது மதசார்பற்ற நாடு என்பதை இந்துக்களும் ஏத்துக்கிறாங்க. இதே உத்தரப்பிரதேசத்துல ஒரு 6-7 மாதத்திற்கு முன்னால தர்காக்குள்ள தொழுகை நடத்த முடியாத முஸ்லிம்கள் தவித்த போது சிவன் கோயிலை திறந்து விட்ட இந்துக்களையும் நம்ம பார்த்தோம். சூப்பர். வரலாறு பதிவு பண்ணி வச்சிருக்கு. அவங்க போய் அங்க தொழுகை பண்ணாங்க. தொழுகை பண்ணதுக்கு அப்புறம் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. இவங்க வாங்கி சாப்பிட மாட்டாங்கன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, அந்த இந்துக்கள் கொடுத்ததை இதே யோகி ஆதித்யா ஆட்சியில தான் இதுவும் நடந்தது. சூப்பர். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்துக்கள் முஸ்லிம்கள் என்ன சொன்னார் காந்தி ஒரு பாட்டு முதல்ல பாட்டு, இதனால ஓட்டு கிடைக்கும் அதானே? என்ன கிடைக்குமா கிடைக்காது அதை சொல்லிடுங்க. ஏங்க இந்த மதசார்பற்ற நாடுங்க, எல்லோருக்குமான நாடு, ஒருவருக்கான நாடு இல்ல. அப்படின்னா எல்லாருக்குமான நாடுன்னும் போது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய, இப்ப அவங்களோட வாரத்தை நான் சொல்றேன், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்கள் நீங்க ராமர் கோயிலுக்கு போகலன்னா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. இவங்களுடைய கருத்துக்கு ஏங்க, நான் முதல்லயே அதுக்காக தான் அந்த சங்கராச்சாரியார்கள் சொன்னது காரணம். இந்து மதத்தின் மீது ஆழ்ந்த பற்று கொண்ட சங்கராச்சாரியார், வேற யாரையாவது சொல்ல முடியுமா? ஆதிசங்கரரை விட ஒரு இந்து உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா? அந்த சங்கராச்சாரியார் தோட்டு வச்ச அந்த மடத்தினுடைய 4 சங்கராச்சாரியார்கள், இதை நாங்கள் இந்து மக்களிடத்தில் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வேத அகம விதிகளின் படி அது திறக்கப்படவில்லை, நீங்க போக கூடாதுன்னு சொல்லுவோம்னு ஒரு சங்கராச்சாரியார் சொல்றாரு. அப்போ நான் என்ன சொல்றேன், சாமியாருங்க போகக்கூடாதுன்றாங்க. போகக்கூடாதுன்னு அவர் சொன்னாலும் பரவாயில்ல, இந்து மக்களையும் போக வேணாம்னு சொல்லுவோம்னு சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க வந்து மதசார்பற்ற தன்மையில உறுதியான நிலைப்பாடு. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் மரியாதைக்குரிய பிரதமராக இருந்த மோடி இருந்த நேரத்தில் ஒபாமா வந்துட்டு போன ஒரு வார்த்தையை நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். என்ன சொன்னாரு? ஏர்போர்ட்ல வச்சு நிருபர்கள் கேட்கிறாங்க, டெல்லி ஏர்போர்ட்ல, நீங்க இந்தியாவில் உங்க சுற்றுப்பயணம் எப்படி இருந்தது? ஜாதியும் மதமும் தலைவிரித்தாடுகிறதுன்னு சொன்னார். இங்க ஜாதியும் மதமும் தலைவிரித்தாடுகிறது. அதே வாஷிங்டன் விமான நிலையத்தில் ஒபாமா சொல்றாரு, பத்திரிகையாளர் கேட்பது, காந்தி இருந்தால் ரத்த கண்ணீர் வடித்திருப்பார். இதை நீங்க ஆழமா பதிவு பண்ணணும். ஆகவே அதே அமெரிக்கால Black Lives Matter போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். இவ்வளவு 60 வருஷம் நாங்க ஆண்டங்க. 60 வருஷம் அமெரிக்காவோட இங்க வரும் அத்தனை மக்களை போட்டதுதான். ஆனா இந்த தடவைங்க அதே ஆட்கள், அதே சங்கராச்சாரியர்கள் இது வந்து பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கும்னு சொல்றாங்க. அது அநேகமா மோடி ஆட்சிக்கு ஆபத்தாக கூட முடியும். கேப்போம். திரு ரமேஷ் சேதுராமன், இது மதச்சார்பற்ற நாடு, அப்போ மக்கள் எங்க பக்கம் தான் நிப்பாங்கன்றார், ஓட்டு வந்துரும். இல்ல, இப்போ சார் சொன்ன ஒரு இது வந்து எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப வியப்பா இருந்தது எனக்கு. அவர் என்ன சொன்னாரு? கோவில திறந்து விட்டாங்க, அங்க இஸ்லாமியர்கள் போய் தொழுகை பண்ணாங்க, அங்க யார் மாநிலத்துல யாரு ஹெட்னு பார்த்தா யோகி. அப்ப யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அது மட்டும் இல்ல சார், கோயில திறந்து விட்டது இஸ்லாமியர்கள் போனதுக்கு யோகிக்கு எப்படி கிரெடிட் போகும்?
இது என்ன நல்லா இருக்கு இது கதை. இருங்க. அப்போ இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏதாவது ஒரு 2 பேருக்கு மோதல் வந்துருச்சுன்னா யோகி அது லா அண்ட் ஆர்டர் சார். அது லா அண்ட் ஆர்டர் சார். அவர் சிஎம் பார்க்கணும் சார். அப்போ ஹார்மனியை மெயின்டைன் பண்றதும் அந்த ஸ்டேட்டோட இதுதானே. லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ யோகி சார் இது என்ன சார் எல்லாரும் செய்யற தான தர்மமும் சிஎம்க்கு தான் போகும்னா இது எப்படி சார் இது என்ன இங்க தமிழ்நாட்டுல சொல்ற மாதிரி தான் எதை கேட்டாலும் கிரெடிட் கொடுக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், நல்லது நீங்க கெட்டது நடந்தா மட்டும்தான் நாங்க குத்தம் சொல்லுவோம் சொல்றோம். அப்ப நல்லது நடந்தாலும் நீங்க கிரெடிட் கொடுக்கணுங்கிறது தான். இன்னொரு முக்கியமான விஷயம், இதே இந்த மாசம் தான் எப்போ ஜனவரி 8ஆம் தேதி ஹஜ் சவுதி அரேபியா கூட இந்தியா வந்து ஹஜ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அத பத்தி ஏன் பேசல? ஏன் அதையும் அரசியலாக்குறாங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே? ஏன் அதையும் சொல்ல? இல்ல சார் அரசியல் இல்ல. இப்ப எப்படி காங்கிரஸ் நோக்கி ஒரு கேள்வி எழுதோ, இது வந்து நீங்க வந்து ஓட்டு உங்களுக்கு வருமா, ஓட்டுக்காக செய்றீங்களான்னு, அதே ஓட்டுக்காக பிஜேபி செய்யுதுன்ற விமர்சனம் வரும்ல. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி அது எப்படி தப்பு இல்ல? மதத்தை வைத்து ஓட்டு கேட்பதுங்கிறது நம்ம கோட் ஆஃப் கான்டக்ட் படி தப்பு சார். நான் ஹஜ் பில்கிரிம் போக முடியுமா? நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். 8ஆம் தேதி ஓகே, 20ஆம் தேதிக்கு முன்னாடி 20ஆம் தேதி 22ஆம் தேதி பிராண பிரதிஷ்டா பூஜா அயோத்தியா. சரி, ஆனா 8ஆம் தேதி இப்ப நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் ஹஜ் பத்தின இது போட்டிருக்காங்க, அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னு நான் சொல்றேன். சரி, அப்போ அவங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னா அது வழக்கமா போறது தானே ஹஜ்ஜுக்கு? அதுக்கான ஏங்க நான் என்ன கேக்குறேன், இங்க நமக்கு ராமர் கோவில் போறதுக்கு ராமநவமி டெர்மினல் வச்சிருக்கீங்களா? ஏர்போர்ட்ல ஹஜ் டெர்மினல் வச்சிருக்காங்கல்ல, ஹைதராபாத் ஏர்போர்ட்ல பாக்குறோம்ல. யாரும் இத பத்தி ஏதாவது இதுவா சொல்றாங்களா? பிரேயர் ரூம் இருக்கு, எல்லாத்தையும் தான் இருக்கு. அப்ப எப்படி நீங்க வந்து இங்க வந்து ஒபாமா யார பார்த்தாருன்னு எனக்கு புரியல. ஒருவேளை ராகுல் காந்தி பார்த்ததா இல்ல காங்கிரஸ்காரங்களை பார்த்தா அதை சொல்லிட்டு போனாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஜாதியும் மதமும் தலை விரித்து ஆடுகிறது அப்படின்னு. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும். அதேதான் வந்து திரும்பவும் அங்க பேசினாருங்கிறதையும் பார்த்தோம். யூஎஸ் ஒபாமா என்ன வேணா பேசுவாரு, ஏன்னா அவருக்கு அவரோட அமெரிக்கா வேண்டாம். ஆனா இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடியது, நமக்கு வந்து எது தேவையோ அதை மட்டும் வச்சு அரசியல் பண்ணிக்கணும். இவங்களுக்கு ராமர் கோவிலுக்கு போக கூடாது. தெளிவா நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து சங்கராச்சாரியாவெல்லாம் கோட்டே பண்ணல. அவங்க தரப்புல சொல்லி இருக்கிறது இது பொலிட்டிக்கல் விழாவா இருக்கு. நீங்க மைலேஜ் எடுத்துங்க. காங்கிரஸ் அரசியல் பண்ணுது சார். காங்கிரஸ் அரசியல் பண்ணுது, சங்கராச்சாரியார் அரசியல் பண்றாரா? இருங்க, சங்கராச்சாரியார் சொல்றது அவருடைய தரப்பு ஆகம விதிப்படி, அதை நீங்க குறையே சொல்ல முடியாது. ஆனால் அப்ப தப்பு இருக்குல்ல, சங்கராச்சாரியரே சொல்லிருக்காரு தப்பு இருக்குல்ல. ஒரு நிமிஷம், அதை செய்து முடிப்போம்னு சொன்ன பாஜக கூட இதை பண்ணல, அரசு இதை பண்ணல. இது வந்து இந்த இந்து அமைப்புகள் சேர்ந்து பண்றாங்க. இன்னும் அப்படி பார்த்தாக்க நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு சங்கராச்சாரியாரை இவங்க கோட் பண்றாங்களே, அதே ராமரை வந்து வெறும் தகர ஷீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க ஒரு பீரியட்ல. அன்னைக்கெல்லாம் இவங்க கேள்வியே கேட்கலையே, ஏன் ராமரை வந்து தகர ஷீட்டுக்குள்ள வச்சிருக்கோம்னு கேள்வி கேட்கல. ஆனா சங்கராச்சாரியார்கள் அவங்க வந்து அவங்களுடைய நியதிங்கிறத அவங்க சொல்லித்தான் ஆகணும். அவங்க சொல்வாங்க, அதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. காரணம்னா அவங்கதான் சுப்பீரியர் அத்தாரிட்டி அந்த ஆஸ்பெக்ட்ல. அப்படி இருக்கும்போது நீங்க அதெல்லாம் வந்து நம்ம கிரிட்டிசைஸே பண்ண முடியாது. அதை கேட்பதற்கு பாஜகவுக்கு உரிமை கிடையாது. இவங்க செய்யறத வந்து ப்ராமிஸ ஃபுல்ஃபில் பண்றதுங்கிற ஆஸ்பெக்ட்ல அவங்க பண்றாங்கன்னா அது பண்ணலாம். ஆனால் அதில் தவறு இருந்தால் சுட்டி காட்ட வேண்டியது இந்த இதோடைய இந்துயிசத்தோட குரு அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கராச்சாரியர்களுக்கு அத்தனை உரிமையும் உள்ளது. ஓகே, ரைட். ஒரு சிறு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. வரலாம் இடைவேளைக்கு பிறகு விரிவாக. இது இந்த அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா ஆன்மீகமா அரசியல்? அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா பற்றி விவாதித்து வருகின்றோம். திரு ஆசீர்வாதமாச்சாரி, ராமர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவரா இல்லையா? அதாவதுங்க, அதுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டவரா இல்லையான்றது வந்து இல்ல. அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து கடந்த 20-30 நிமிஷமா அவங்க பேசிட்டு இருந்தாங்களா, அதுக்கு நான் பதில் சொல்லி அதனுடைய முத்தாய்ப்பா நான் முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, அவர் வந்து கிருஷ்ணமூர்த்தி சொன்னாரு இது வந்து ஆகம விதிமுறைப்படி இல்ல அப்படின்னாரு. அந்த ட்ரஸ்டுடைய திரு சம்பத் ராய் அவர் தான் வந்து அதனுடைய ஜெனரல் செக்ரட்டரி. திரு நிருபேந்திர மிஸ்ரா முன்னாள் IAS அதிகாரி, மூத்த IAS அதிகாரி, அதுதான் அவர் தான் சேர்மன். மற்றும் எல்லா ட்ரஸ்டிகளும் அதுக்குரிய அந்த சம்பிரதாயம் என்ன சம்பிரதாயம் அப்படின்னா ராமானந்த சம்பிரதாயம் ஆகம விதிமுறைப்படி அத வந்து அவங்க, ஏன்னா இந்த ராமர் கோயில ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அந்த சம்பிரதாயத்தைப்படி இந்த ராமானந்த சம்பிரதாயம் ஆகம விதிப்படி தான் இது எல்லாமே பண்ணாங்க. அதனால வந்து இவர் திரும்பி அந்த ராமானந்த சம்பிரதாயத்தின்படி பிரதமரே வந்து பிராண பிரதிஷ்டா பண்ணலாம்னு எழுதியிருக்கா?
அதாவதுங்க பிரதமர் வந்து பிராண பிரதிஷ்டானா அவர் வந்து உட்கார்ந்து பண்ண போறதில்ல. அதுக்காக வந்து இந்தியா பூரா பல்வேறு வந்து இதுல அதுக்காக வந்து தீட்சை பெற்ற அந்த ஆகம விதிமுறைப்படி தீட்சை பெற்றவர்கள் தான் அதை செய்ய போறாங்க. 2000 பேர் அங்க வந்து இருக்க போறாங்க. இந்தியா பூரா வந்து 2000 பேர் வந்து இருக்க போறாங்க. அங்க பிரதமர் எல்லா அமைச்சர்கள் இதே கோவிலோட அடிக்கல் நாட்டு விழா நம்ம பார்த்தோம். பிரதமர் தான் உட்கார்ந்து பூஜையே செஞ்சாரு. அவர் தான் செங்கல்லே எடுத்து வச்சாரு. தப்பு இருக்குது. அதுதான் அவங்க கேள்வி கேக்குறாங்கல்ல. டைரக்டா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி எப்படி அதை பண்ணலான்னு ஒரு பிரதமரா நானும் சாமி கும்பிடுறேங்க, நானும் போய் அங்க கோயில்ல போய் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா வேற. அவரே எல்லாத்தையும் இன்வால்வ் ஆகி பண்ணும்போது அவர் ஒரு மதத்தோட தலைவரா அடையாளப்படுத்திக்கிறார்ல. இல்லங்க, அதுதான் இங்க என்ன பிரச்சனை தெரியுங்களா? இவரு கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு இல்லீங்களா, காங்கிரஸ் நாங்க அதை பண்ணோம், காந்தி வந்து இப்படி பண்ணாரு, காந்தி ஹேராம் சொன்னாரு, அது மாதிரி சொன்னாரு இல்லீங்களா. காந்தி ஒண்ணு முக்கியமான சொன்னாரு, காங்கிரஸ் கட்சியை கலைச்சிருங்க, நமக்கு தான் சுதந்திரம் வாங்கிட்டோமேனு. அந்த வேலையை இவங்க பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இவ்வளவு பிரச்சனைகளையும் இந்தியா வந்து பார்த்திருக்காது. அவரு நம்ம நண்பர் சொல்றாரு இல்லைங்களா, விடுதலை சிறுத்தைகள் இந்த இது சாலையில படுத்து தூங்குறாங்க, ரோட்ல படுத்து தூங்குறாங்களே, எலக்ட்ரிசிட்டி வசதி எல்லாம் இல்லாம நாங்க அப்பயே வந்திருப்போங்க, அப்பயே வந்துட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிருப்போம். 60-70 வருஷமா எந்த பிரச்சனையுமே சால்வ் பண்ண விடாம பண்ணது இவங்கதான். அடுத்ததாக முக்கியமானது ஒண்ணு சொல்றேன். இவரு நம்ம நண்பர் வன்னியரசு சொன்னார் இல்லீங்களா, இது வந்து மத சார்பான்மை வந்து பண்ணணும் அப்படின்னு. இதே திரு நரேந்திர மோடி அவர்கள் அங்குள்ள மசூதிகளுக்கும் சென்றிருக்கிறார்கள். இன்னைக்கு இங்க நிஜாமுதீன்ற ஒரு மசூதி, மிகப்பெரிய ஒரு மசூதி, அந்த மசூதிக்கு சாதர்ன்ற அந்த ஒரு சாதர் வந்து அவர் கிஃப்ட் பண்ணிருக்காரு. இன்னைக்கு வந்து அதனுடைய மசூதியில இருந்து அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அந்த மசூதியில இன்னைக்கு ஒரு பெரிய விழா நடந்துகிட்டு இருக்குது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது அதே திரு நரேந்திர மோடி ஈஸ்டர் அன்னைக்கு டெல்லியில உள்ள கோல் மார்க்கெட்ல உள்ள சர்ச்சுக்கு போனாரு. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அதே நரேந்திர மோடி அவர்கள் கிறிஸ்தவர்களை தன்னுடைய இல்லத்தில் அழைத்து அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் விழா நடத்தினாரு. அதே நரேந்திர மோடி போரா முஸ்லிம் என்ற ஒரு முஸ்லிம்களுடைய ஒரு முக்கியமான விழாவுக்கு போனாரு. அதே நரேந்திர மோடி வால்மீகி ஜெயந்தி அன்னைக்கு அந்த வால்மீகி ஜெயந்திக்குரிய அந்த வால்மீகி கோயிலுக்கு போய் ஒவ்வொரு வருஷமும் அந்த விழாவில் கலந்து கொள்றாரு. அப்ப இவங்களோட பிரச்சனை என்ன தெரியுங்களா, மாமியார் உடைச்சா மண்குடம், மருமகள் உடைச்சா பொன் குடம். இதுதான் எங்களோட பிரச்சனை. அதாவது இதுல எங்களுக்கு அரசியல் பண்ண வேண்டியது இல்ல. எங்களை பொறுத்தவரை, பாஜகவை பொறுத்தவரை பிரதமர் மோடி வந்து மீண்டும் 3வது முறையாக அறுதி பெரும்பான்மையோடு வர இருக்கிறார். ஆக மொத்தம் இதனால நாங்க வந்து ஓட்டு வாங்க போறோம், இதுல ஓட்டு அரசியல் நடத்த போறோம் அப்படின்றது வந்து இங்க கேள்வியே கிடையாது. எங்களை பொறுத்தவரை பிரதமர் நரேந்திர மோடி எல்லா மதத்துக்கும் வந்து அவர் மரியாதையை செலுத்துகிறார். அதே சமயம் அவருக்கு ஒரு இந்துன்ற முறையில் அதுல கலந்துக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இவங்க வந்து அங்க போப்ப போய் பாக்குறது இல்லையா, அங்க ரோம்ல போய் பாக்குறது இல்லையா, ஹஜ் யாத்திரைக்கு எல்லாத்தையும் அனுப்புறது இல்லையா, கிறிஸ்தவர்களை வீட்டுல கூப்பிட்டு வச்சு, இதே காங்கிரஸ் முதல் குடும்பம் கிறிஸ்தவ பாதிரியார்களை அவர்களுடைய வீட்டுல வச்சு ஜெபம் பண்றது இல்லையா. இதை நான் கேட்கிறேன், கிருஷ்ணமூர்த்தி தயவு செய்து உங்களுடைய காங்கிரஸ் முதல் குடும்பத்துல அவங்க வீட்டுல என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன சார்? அவங்க வீட்ல சொல்ல முடியாது. ஏன்னா வெளியில செய்ய முடியாது. அவங்க வீட்ல செய்றாங்க. இல்ல சார், அவங்க வீட்ல என்ன சாமி கும்பிடணும் நீங்க சொல்லுங்க. கரெக்ட்டா கேட்டீங்க, கரெக்ட்டா கேட்டீங்க. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, நான் ஒரு பூணூல் போட்ட ஒரு பிராமணன் சொல்லிருக்காரு. ஆன் ரெக்கார்ட் இருக்குது. ஆனா வீட்டுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு தயவு செய்து கேட்டு சொல்லுங்க. அவங்க வீட்டுக்குள்ளார என்ன நடக்குது வெளியில வந்து பேசுறது எல்லா இந்து கோயிலுக்கும் போறது, வீட்டுக்குள்ளார என்ன நடக்குது. எங்களை பொறுத்தவரை எந்த ஒரு வெளியிலும் சரி நாங்க வந்து எதை பண்றோமோ அதை நாங்க அட்டாக்லாம் பண்ணல மேடம். அதை நான் சொல்லணும், இத வந்து கண்டிப்பா சொல்லணும். ராகுல் காந்தி எல்லா கோயிலுக்கும் போறாரு. நீங்க கேட்டீங்க, அவர் வந்து ஒரு சாதாரண பிரஜையா, நாங்க ஒரு பிரதமர் போக கூடாதுன்னு தான் சொல்றோம். ராகுல் காந்தி பிரதமரானா போக மாட்டாரு. யாரு? ராகுல் காந்தி பிரதமர் ஆயிட்டாருன்னா போக மாட்டாரு. பிரதமரானா நிச்சயமா போக மாட்டாரு. நேருடைய கொள்கையை பின்பற்றுவார். இன்னொன்னு சொல்றேன், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் 2 நாள் கழிச்சு போனா என்ன ஆயிடும்? கோயில் சங்கராச்சாரியருங்க போய் திறந்து வைக்கிட்டோம், முடிங்க, அப்புறம் மோடி போட்டோம், அப்புறம் 2 நாள் கழிச்சு போங்க. உங்களை யார் வேணான்னது? நாங்க கூட இப்ப 2 நாள் கழிச்சு போவோம், திறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா போவோம். எங்க காங்கிரஸ் தலைவர் போவோம், மம்தா பானர்ஜி போவாங்க, எல்லாரும் போவாங்க. ஏன் வன்னியரசு போவாரு, திருமாவளவன் போவாரு. நாங்களும் இந்துக்கள் தானே. சொல்லிராதீங்க, அவர் போவாரா இல்லையான்னு தெரியாது. போவாருங்க, ஏன் போக மாட்டாரு? அவரு இந்து தானே. ஓகே, திரு வன்னியரசு போவீங்களா?
இல்லை, எங்களுக்கு ராமன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மக்கள் மீது தான் எங்களுக்கு நம்பிக்கை. இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மீது தான் எங்களுக்கு நம்பிக்கை. மக்களை பாதுகாக்க வேண்டும், மக்களை வளப்படுத்த வேண்டும், வலிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு நம்பிக்கை உள்ள ராமனை நாங்கள் வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு அம்பேத்கரியவாதியும் எந்த புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட யாருமே ராமனை கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் ராமன் தலித்துகளுக்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக முழுக்க முழுக்க செயல்பட்டவர் என்பதை நம்ம பார்க்கிறோம். முதல்ல மதச்சார்பின்மை அப்படின்னா நீங்க எல்லா கோயிலுக்கும் போறது, எல்லா மதத்தை போய் சம்பிரதாயங்களை கலந்துக்கிறது இல்ல. எந்த இதுக்கு மேலே பக்கச்சார்பு இல்லாமல் இருப்பதுதான் மதச்சார்பின்மை. அதை முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். பாஜக நண்பர் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் நான் மசூதிக்கு போறாரு, அங்க போறாரு, இங்க போறாருங்கிறது அப்படி அது எல்லாம் மதச்சார்பின்மை. எந்த மதத்தையும் சாராமல் இருப்பதான் மதச்சார்பின்மை. ஒன்று. இரண்டாவது, நீங்க பூரி கோவர்த்தன் மடாதிபதியுடைய நீங்க மதச்சார்பற்ற கட்சி தானே? எங்க அரசினுடைய பிரதிநிதியா இருந்துகிட்டு, அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியா இருந்துகிட்டு இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். தனிப்பட்ட முறையில் செயல்படுறது அப்படிங்கிறது வேறு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், எங்க அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், அந்த நம்பிக்கைங்கிறது வேறு. ஆனால் ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியா, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதால் அரசியலமைப்பு சட்ட பிரியாமல் இருக்கிறத நம்ம சொல்றோம். இரண்டாவது, பூரி கோவர்த்தனுடைய மடத்தினுடைய மடாதிபதி நித்யானந்தா சரஸ்வதி சொல்றாரு, அதாவது வெளிப்படையா சொல்றாரு, எனது பதவியை கண்ணியத்தை உணர்ந்ததால் அயோத்தி விழாவை நான் புறக்கணிக்கிறேன். ராமர் சிலையை மோடி திறக்கும் போது நான் அங்கு நின்று கைதட்ட வேண்டுமா என்று சொல்றாரு. யாரு? இந்த நித்யானந்தா சரஸ்வதி சொல்றாரு. அதே போல இது டெலிகிராப்ல வந்த செய்தி. அதே போல உத்தரகாண்ட் ஜோதிடர் மடத்தினுடைய சங்கராச்சாரியார் முக்கேஸ்வர சரஸ்வதி அவர் சொல்றாரு, மிக முக்கியமான செய்தியை சொல்றாருங்க. அதாவது அவர் என்னன்னா, நானும் கோவர்த்தன் மடம், சிருங்கேரி சாரதா பீடம், துவாரகா சாரதா பீடத்தை சேர்ந்த 4 சங்கராச்சாரியார்கள் ராமர் கோவில் திறப்பு விழாவில் கலந்து கொள்ள மாட்டோம். ராமர் கோவில் திறப்பு விழா சாஸ்திர விதிகளின்படி நடக்க வேண்டும் என்பதே சங்கராச்சாரியர்களுடைய விருப்பம். ஆனால் அயோத்தியில் சாஸ்திர விதிக்கு எதிராக நடத்தப்படுகிறது. கோவில் கட்டுமானம் இன்னும் நிறைவடையவில்லை. அவசரமாக ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? அரசியல் லாபத்திற்காக மட்டுமே அறகுறையாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலை திறக்கப்படுகிறது. இது இந்த கருத்து அரசியல் லாபத்திற்காக மட்டுமே இது செய்யப்படுதுன்னு சொன்ன கருத்து நீங்க சங்கராச்சாரியரே சொல்றாரு. முழுக்க அரசியல் லாபத்துக்காகத்தான் செய்யறாங்க. 2024 வெற்றி வரணும், இங்க இருக்கிற இந்துக்கள் ராமர் பேரை வச்சு இந்துக்களுடைய வாக்குகளை பெறணும் அப்படிங்கறத தவிர இதுல ஒன்றுமே இல்லை என்று சொன்னது சங்கராச்சாரியார். இப்ப அதாவது மடாதிபதிகளுக்கு போட்டியா ஒரு பிரதமர் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறது அப்படிங்கிறது சங்கராச்சாரியர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மடாதிபதிகளுக்கு போட்டியா இருக்கிறாரு, ஒரு பிரதமர் அவர் கலந்துக்கிறல. இருங்க, 10 ஆண்டுகள் நாங்க இந்த நாட்டை இருங்க ஒரே ஒரு செய்தி, 10 ஆண்டுகளாக இந்த நாட்டை நாங்க வளமைப்படுத்திருக்கோம்னா எல்லா கோயில் வாசலையும் பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க. கோயிலுக்குள்ள போனாங்கன்னா போயிட்டு வெளியில வரும்போது பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க. அப்ப என்னங்க கோயில், என்னங்க சாமி, என்னங்க கடவுள்? நீங்க பிச்சைக்காரர்களை ஒழிக்க முடியுதா? கோவில் வாசல்ல படுத்து கிடக்காங்க, அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு இல்லங்க. மறுவாழ்வு திட்டங்களை கொண்டு வரணும்னு சொல்றது எத்தனை காலமா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் யாருமே செய்யறது முழுக்க லாபத்திற்காக, அரசியல் லாபத்திற்காக கொண்டு வந்ததை தவிர வேற ஒன்றும் இல்லை. ரமேஷ் சேதுராமன் நிறைவு கருத்து. நல்லதா கேட்டாரு. தமிழ்நாட்டுல கோயில்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றது HRNC தான். அப்படின்னா அவருடைய கேள்விகளை நேரா நமது முதல்வர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களை நோக்கி தான் வைக்கணும். காரணம் என்னன்னாக்க, இந்த மாதிரியாக, ஏன்னா அன்னதானம் திட்டம் கூட நித்தியமா ஃப்ரீயா கிடையாது. ஏன்னா கோவில்ல பிரசாதமாக விற்கப்படுகிறது தவிர அதுக்கு பிரசாதம் விற்பனை நிலையம்னே வச்சிருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது அப்ப என்ன, பசியோட தான் படுத்திருப்பாங்க ஏழைங்க, என்ன பண்ண முடியும்? அதே மாதிரிதான் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கறதெல்லாம் கபலீகரம் செய்யப்படுகிறது. நிலத்தோட சொத்துக்கள் எல்லாம் அபகரிப்பு செய்யப்படுகிறதுங்கிறதெல்லாம் தொடர்ந்து பாத்துக்கலாம். அப்போ அவருடைய இதெல்லாம் இப்போ நம்ம வன்னியரசு அவர்கள் பேசுறது எல்லாமே நம்ம தமிழக அரசு நோக்கி தான் இருக்கணும். எதுக்கு எல்லாத்துக்குமே பிரதமர் தான் சொல்லணும், இல்லைன்னா பிஜேபி தான் சொல்லணும். கிருஷ்ணமூர்த்தி, ஒரு வரி. நாங்கள் கோவில் திறந்ததற்கு பிறகு
எங்களுக்கு சௌகரியப்படும் நேரத்தில் நிச்சயமாக ராமனை தரிசனம் செய்ய கண்டிப்பாக செல்லுவோம். ஓகே, தேங்க்யூ. திரு ஆசீர்வாதம் ஒரு வரி. அதாவது ராமர் என்பவர் கட்டுக்கதை என்று அபிடவிட் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ண காங்கிரசுடைய பிரதிநிதி நான் கோவிலுக்கு போவேன் என்று ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரா? சார், இட் இஸ் ஆன் ஸ்டேட்மெண்ட், சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டேட்மெண்ட். உங்களால அந்த அபிடவிட்ட ப்ரூவ் பண்ண முடியாது. தவறான கருத்து சொல்லாதீங்க சார். இருக்குது சார், தயவு செய்து தவறான கருத்து சொல்லாதீங்க. கேட்டு பாருங்க. அதனாலதான் அந்த கேஸ் நின்னுச்சு. தயவு செய்து உங்களுடைய அட்வொகேட் செக் பண்ணுங்க. தேங்க்யூ. நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, வணக்கம்.